Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கோருவது ஏற்புடையதல்ல என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கோருவது ஏற்புடையதல்ல என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, திமுக கூட்டணியில் இருக்கிற மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அறிவித்தார். அதற்கு காரணம், உதயசூரியன் சின்னத்தில் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிடுவது ஏற்புடையதாக இல்லை, திமுகவின் சின்னத்தில் போட்டியிடவும் விரும்பவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, சுயமரியாதையை அவர்களுக்கு, திமுகவிற்கு நாங்கள் கற்றுத்தர வேண்டுமா? அவர்களுக்கு சுயமரியாதை தெரியாதா? நாங்கள் தேர்தல் மற்றும் தேர்தலில் போட்டியிடுறதுக்காகவும் தேர்தலில் வெற்றி பெறதுக்காக மட்டுமல்ல இந்த கட்சி என்பது, மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, ஆனால் தேர்தல் என்னை தோற்கடித்தது என்றெல்லாம் ரொம்ப விரக்தியாகவும் கோபமாகவும் கமல்ஹாசன் நேற்று செய்தியாளர்கள் சந்தித்து பேசியிருந்தார். நாங்க இந்த முடிவு இதுங்க நாங்க விட்டு கொடுக்கற, பொறுமையாக இருக்கிறோம், சுயநலம் இல்லை, அப்படிலாம் நிறைய சொல்லியிருந்தார். அது இப்ப நேற்றையிலிருந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முன்பை விட ஒரு தொகுதிகள் குறைந்து இருக்கு. அதே போல மதிமுகவுக்கு 4 இடங்கள் தான், முதல்ல 6 இடங்கள் நின்னாங்க 2021. அதுலயும் 3 இடங்கள்ல திமுக சின்னத்துல நிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல மனிதநேய மக்கள் கட்சி திமுக சின்னத்துல போட்டிடுறாங்க, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுக சின்னத்துல போட்டிடுறாங்க. அதே போல மற்ற ஒரு இடங்கள்ல போட்டியிடுற கட்சிகளும் அந்தந்த சின்னங்கள்ல போட்டியிடாமல் திமுக சின்னத்துல தான் போட்டிடுறாங்க. திமுக சின்னத்துல போட்டிடுறதுனால அந்த கட்சிகள் குறைந்தபட்சம் 6% வாக்குகளுக்கு மேல 6 இடங்கள்ல போட்டிட்டு 8% வாக்குக்கு மேல இருந்தால் அவர்கள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடியும். ஆனால் அதில் இருக்கிற பெரும்பான்மையான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை தவிர மற்ற பெரும்பான்மையான கட்சிகள் மாநில கட்சி அங்கீகாரம் எதுவும் பெறாம இருக்காங்க. ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தால் அந்த கட்சியினுடைய சின்னத்துல ஒரு தேர்தலை சந்திக்கணும். அந்த இடத்துல வாக்கு சதவீதம் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த பதிவு என்பதையே கட்சிகள், மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த மக்களவை தேர்தலில் திருச்சியில ஒரு தொகுதியில போட்டிட்டு இருந்தாலும் அந்த கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளை திமுக சின்னத்துல போட்டியிடுவதற்காக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. அப்படி சில கட்சிகளும் சம்மதிச்சாங்க. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சின்னத்துல போட்டியிட வலியுறுத்தினதுனால அதை நாங்கள் விரும்பவில்லை, ஏற்கவில்லை என்று சொல்லி தேர்தலில் அவங்க போட்டியிடுவதாக இல்லை என்று அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் திமுக கூட்டணியில முன்பை விட, கடந்த 2021 விட இப்பொழுது அதிகமான இடங்களை, 2 இடங்கள் கூடுதலாக பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலாக முன்பை விட தொகுதிகள் ஒதுக்கினதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, மதிமுக ஒரு மாவட்ட செயலாளர் நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு இருந்தார். அந்த அதிர்ச்சி, அவருக்கு வேதனையை வெளியிட்ட அடுத்த சில நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு 10 இடங்கள், அதுவும் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்த இந்த சூழல்ல தான் அதுக்கு 3வது அதிர்ச்சியாக மக்கள் நீதி மையம் நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்தார். இந்த சூழல்ல அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார். அதுல மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு தேர்தல்ல கூட்டணியில தேர்தல் வெற்றி மட்டுமே தேர்தல் ஒரு அரசியல் கட்சிக்கு பிரதானமாக இல்ல. ஒரு கொள்கை அடிப்படையில, கருத்தியல் அடிப்படையில நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நம்மிடையே அவ்வப்போது கருத்து முரண்கள் எழுந்தாலும் அவற்றின் அடிப்படையில் சிறு உரசல்கள் நிகழ்ந்தாலும் கடந்த 7 ஆண்டுகளாக கூட்டணியை கட்டுக்கோப்பாக ஒரு மெல்லிய கீழோ சிறிய சிராய்ப்போ இல்லாம நல்லிணக்கத்தோடு துணையாக செயலாற்றுவர்கள்லாம் சொல்லிட்டு, இந்த சூழல்ல கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிகள், கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அவங்க விரும்பினாலேயே தங்கள் சின்னத்துல போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்த கூடாது. அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் தேர்தல் களங்கள்ல ஒருங்கிணைந்து நாம் பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அப்ப நிறைவாக அதுல சொல்றப்ப, திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தையின் போது இந்த வாக்கு வங்கி மட்டும் அளவீடு இல்ல,
கருத்தியல் ரீதியாக அந்த கட்சி எப்படி செயல்படுங்கிறத பார்க்கணும். 4% வாக்கு வங்கி வைத்திருக்கிற மக்கள் நீதி மையம் மக்களிடத்துல ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறது. அந்த கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடணும். அவர்களை திமுக சின்னத்துல போட்டியிட நிர்பந்திக்க கூடாது என்றும், அவர்கள் எத்தனை தொகுதி எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, எத்தனை தொகுதி வேணுமாலும் நீங்க ஒதுக்குங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த ஒதுக்குற இடங்கள்ல அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட டார்ச்லைட் சின்னத்திலேயே போட்டியிட அனுமதிக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் நன்மதிப்பாக இருக்கும், கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற மு.க. ஸ்டாலினுக்கு நன்மதிப்பாக இருக்கும். இதை நீங்க செஞ்சீங்கன்னாதான் வெல்வோம் ஒன்றாக என்று நீங்க ஒரு முழக்கத்தை சொல்றீங்க. அந்த முழக்கம் என்பது இப்படி கூட்டணி கட்சிகளை உங்கள் சின்னத்துல நிற்க நிர்பந்திக்காமல் அவர்கள் சின்னத்தில் நிற்க அனுமதித்தால் மட்டும்தான் வெல்வோம் ஒன்றாக என்பதற்கு ஒரு அர்த்தமாக இருக்கும், முழுமை பெறும் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கோருவது ஏற்புடையதல்ல என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். வெல்வோம் ஒன்றாக எனும் முழக்கம் முழுமையுற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.